guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் டுடே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட பர்த்டே இன்னைக்கு. டேட் வந்து என்ன ஜூன் 27. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜூலை 27, எங்கள் அப்பா ஜூன் 27. அண்ட் எங்கள் தலைவரோட பர்த்டே நேற்று நைட்டே நாங்கள் வந்து இப்போ கேக்கு உண்டே ஒட்டி கேட்பாருங்க அப்பா இல்லை பார்த்தீங்கன்னா நாங்களே நேற்று வந்து கேக்லாம் வெட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டு நான் கேக்லாம் வாங்கிட்டேன். நேற்று ஈவினிங்கே நான் கேக் வாங்கிட்டேன். பட் வந்து எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து தூக்கத்தில் எழுப்பலாம் பிடிக்காது. லைக் தூக்கம்னா ரொம்ப டீப் ஸ்லீப்பாக போவார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெலாம் படுத்துருவார். நைட் 8 மணிக்கெலாம் எங்கள் அப்பா படுத்துருவார். காலைல 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவார். ஸோ தட் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அவருக்கு பிடிக்காது. ஸோ தட் வந்து நம்ம கேக்கை விட்டு எடுத்துகிட்டு போய் அவர் வந்து நம்மளை மர்கையாக பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணாம் காலையிலே வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டேன். ஸோ தட் வந்து காலையில் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வகை எதுவும் சமைக்குது. ஹஸ்பண்டோட பர்த்டே இல்லை அப்படி தான் இருக்கும். புருஷனோட பர்த்டேனா கொஞ்சம் கேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வடை என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். பிகாஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் டயட்டாக இருக்கும். அதே மாதிரி சேலஞ்சில் இருக்கிற எல்லாருமே என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி அசரக்கூடாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன நினைக்கிறீங்க காமிக்கிறேன் வாங்க. உள்ள தலைவர் இருக்கார். தலைவர்கிட்ட போய் கேட்போம். எங்கள் அம்மா எல்லோரும் இருக்காங்க. லெட்ஸ் கோ இன்சைட். ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 மூட்டை புதுசாக வந்துருக்கு. 4 மூட்டையை நம்ம இன்னும் கொடுத்துருவோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. அம்மா ஹாய் சொல்லு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வந்து. எங்கள் அம்மா பார்த்தீங்களா கேரளா போமனா குட்டி மாதிரி ஆகிட்டு. நம்ம கேரளா குட்டி மாதிரி ஆகிட்டேன். சரி, என்ன ஸ்பெஷல் இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்காரரோட பர்த்டே? மசால் தோசை, வடை, கேசரி, சாம்பார், சட்னி. இது ஏதாச்சும் எனக்கு சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுமா. ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறையா வந்து சொல்லுவாங்க வீட்டில். யாரும் அசரக்கூடாது கைஸ். அதுதான் அம்மா இந்த நேரத்தில் அப்பாவுக்கு என்னம்மா சொல்ல விஷ் பண்ணாங்க. எத்தனை வருஷம்மா அவங்க எத்தனை வருஷம் கூட இருந்திருக்கீங்க? 35 வருஷமா? சரி, 35வது வருஷம் அப்பா கூட இருந்திருக்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன். இந்த வருஷம் வந்து அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் வந்து இந்த வீடியோ மூலிமா நீ சொல்லுமா. வைக்கப்படாதம்மா. ரொம்ப பாசமான ஹஸ்பண்ட். சரி, பொறுமையான ஹஸ்பண்ட். பாசமாக விட்டுட்டாங்க. ஒரு ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டாதாம்மா. அவ்வளோதானா? நல்லா சொல்லேம்மா. என்ன சார் நல்லா சொல்லியே சார். ஓகேவா, இதுதான் நாங்கள் அம்மாவோட வாழ்த்துக்கள். அண்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்து நாங்கள் நேற்றே வாங்கி வச்சுருக்கோம். கேக் அங்கே இருக்கா? யாரோ கால் பண்ணுறாங்க. கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ தட் வந்து இப்போ அப்பாவுக்கு கேக் தெரியாது, சஸ்பென்ஸ் தான். அப்படியே போய் நம்ம வந்து காமிக்க போய் கேக்கை விட்டு போகிறோம். வராதா? எங்கள் அம்மா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்னம்மா பண்ணுற? மசால் தோசை. புருஷனுக்கு பர்த்டே இல்லை, எனக்கு ஒரு நாளாச்சும் மசால் தோசைலாம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் பர்த்டே அன்றைக்கிலாம் ஜூலை 27 பண்ணி தராங்களாம் மசால் தோசை. ஃபேமிலி மெம்பர்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நாள். எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஆனால் வயசு சொல்லணுமா? சொல்லி கெஸ் பண்ணுங்க. எங்கள் அப்பா இவ்வளோ வயசு கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் யாரும் பார்க்காதீங்க, கெஸ் பண்ணிட்டு அப்போ நீ கடைசியாக சொல்லுப்போம். ரைட்டு. எனக்கு பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்குது. ஏன்னா 1000 நிலவை கண்டவன் ஒரு மொழி மனிதன் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இப்போ 60 நம்ம தாண்டிட்டாவே ஓரளவுக்கு முழு மனிதனாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை விட பேசுனா 1000 நிலவை கண்டவன் தான் ஒரு முழு மனிதனா. அப்போ நம்ம அந்த பயணத்தில் நான் வந்து இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இது எல்லோரும் உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் எனக்கு வேணும். உங்கள் வாழ்த்துக்கள்னால
நாம் வந்து இன்னமும் நல்லா இருந்து நம்ம டியூபர் பாஸ் ஃபேமிலியோடு இணைந்து நம்ம கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு போனோம். இந்த நேரத்தில் என்னுடைய தாய் தந்தையை நான் நினச்சி பார்க்குறேன். என்னை உருவாக்கிய ஆளாக்கிய ஆனால் என்னை உருவாக்கிய என்னை ஆளாக்கிய ஆனால் யார் உருவாக்கிய 2 பேரும் தான். உருவாக்கிய ஆளாக்கிய, அதாவது பிறந்து புறந்தள்ளுதல் தாயின் கடனே, சான்றோடு ஆக்குவது தந்தையின் கடனே. பிறந்து புறந்தள்ளுதல் தாயின் கடன், சான்றோடு ஆக்குவது தந்தையின் கடன். ஆக 2 பேருமே கடன் பட்டு என்னை ஒரு ஆளாக்கியிருக்காங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அது என்னுடைய தாயும் தந்தையும் செய்த மாபெரும் ஒரு உழைப்பு. அவங்க செஞ்ச ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தியாகம். அந்த தியாக உணர்வோடு அவங்க எங்கள் அப்பா காலில் கூட நான் பார்க்கும்போதெல்லாம் அந்த நேரத்தில் செருப்பு இருக்காது. அவர் செருப்பு போட்டு நடந்து பார்த்துருக்கேன். கடைசி ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கும் போல கடைசி, அதாவது நான் அந்த கல்லூரிக்கு போகிற தருவாயில் தான் அவர் செருப்பு போட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவும் அப்போ தான் செருப்பு போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. ஏன்னா தனக்கு செருப்பு இல்லாட்டா கூட எங்களுக்கெல்லாம் பேட்டா செருப்பு வாங்கி கொடுப்பாரு. நல்ல செருப்பாக கொடுக்கணும், பசங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு நல்ல முறையில் இன்றைக்கி வந்து அந்த தாய் தகப்பனை நினைவு கூறுவோம். நீங்களும் உங்கள் பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. பிறந்தநாள் அன்னைக்கு தாய் தகப்பன் இருக்கக்கூடிய நீங்கள்லாம் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இல்லாதவங்கள் படத்துக்கு முன்னால் அவங்க நினைவு கூறுவது ரொம்ப சால சிறந்தது. நாமெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள மனிதனாக இருக்கணும்னா அது நம்ம தாயும் தந்தையும் செய்த சிறப்புனால தான் நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம். எங்கே தாயை போல பிள்ளை நூலை போல சேலைம்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க வளர்த்ததுனால நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கோம். அது மாதிரி நாம் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் டியூபர் பாஸ் சரத்து இதை விட ரொம்ப நல்லா வருவார். அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் வேணும். சரி, இந்த இனிய நாளில் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். உங்கள் வாழ்த்தக்கூடியவங்க வாழ்த்துங்க, நான் வாழ்த்தக்கூடியவங்கள நான் வாழ்த்துறேன். நீங்கள் எல்லாருமே என்னுடைய வயசுக்கு வந்து என் வயசுக்கு மேலேயும் வந்து சிறப்பாக இந்த பூமியில் பிறந்தவுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி 4 பேரை அரவணைத்து அன்பு செலுத்தி இந்த உலகம் சிறக்க 4 மரங்களையாவது நட்டு ஒரு கிணறாவது வெட்டி, அதாவது தரிசாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை விவசாய பூமியாக மாற்றுங்கள். உங்களுக்கு அங்கே சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். என்னென்ன சொன்னேன்? தரிசாக கிடக்கிற பூமியை விவசாய நிலைமை பார்த்துங்க. ஒரு 10 பேர் குடிக்கிற மாதிரி ஒரு கிணறு வெட்டுங்க. இல்லை உங்கள் வீட்டு வாசலில் ஒரு டேப் வச்சு 4 பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு வசதி பண்ணுங்க. கால்நடைகள் போகும்போது அதுக்கு தாகத்துக்கு ஏதாவது தண்ணி ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு 4 மரத்தை வளங்க. கண்டிப்பாக இந்த பிறவியின் நோக்கம் நமக்கு முழுமையாக நிறைவேறும். மறுபிறவி என்பது நமக்கு கிடையாது. சொர்க்கம்தான் நமக்கு நேர. வணக்கம். இன்றைக்கி பிறந்த நாள் பெசல் இறைவனுக்கு படைக்கப்பட்ட கேசரி, நல்ல உளுந்து வடை. ஆமாம், எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மா எனக்காக செஞ்ச, என்னுடைய பிறந்தநாளுக்காக செஞ்சது. என்னை சந்தோஷப்படுத்துறதுல என் மனைவி எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதனால் அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துவோம். முடியலதாடே. எனக்கு என்னென்னா, நம்ம டியூபர் பாஸ் ஃபேமிலியில் எல்லா சகோதர சகோதரிகளும், என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய பேத்திகளும் அவங்கவுங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எனக்கு மெயின் ஆப்ஜெக்ட். என்னுடைய மெயின் நோக்கமே அதுதான். எப்படின்னா, சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷங்கிறது ஒரு நியாயமான சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தவனை கிள்ளி பார்த்து சந்தோஷப்படுத்தக்கூடாது. அடுத்தவங்க மனசை நோகப்படுத்தி அதில் சந்தோஷப்படுத்தக்கூடாது. மற்றவங்களை மகிழ வைத்து நம்ம மகிழணும். அது இந்த சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். ஏதோ நம்மளால் முடிந்த 4 வார்த்தையிலாவது, ஒரு சும்மா வார்த்தை தானே, அது என்ன காசு கொடுத்து பணம் கொடுத்து பண்ணுவாயா? ஏய் மாப்பிள்ள சூப்பராக இருக்குடா, மச்சி என்ன இப்படி இருக்க, அக்கா இப்படி சூப்பராக இருக்கையா, மெலிஞ்சு சும்மா ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்னு 4 வார்த்தையை அள்ளி விடணும். முகத்தில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்க அப்படியே கவலையாக இருந்தால் கூட மாறிடுவாங்க. அப்படியே என்னடா அந்த தம்பி பார்த்து நம்மளை பிரைட்டாக இருக்கான்னு சொல்கிறான்னு, அந்த பொண்ணு அப்படியே அன்றைக்கி பூரா தூங்கவே மாட்டான். இதெல்லாம் நடக்குதுங்க. ஆம்பளையை சொல்லுங்கள், பொம்பளையை சொல்லுங்கள், அண்ணனை சொல்லுங்கள், அத்தனை சொல்லுங்கள், மச்சானை சொல்லுங்கள், யார் வேணும் சொல்லுங்கள். ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல ஊக்கம் கொடுக்குற வார்த்தை. உன்னால் முடியும் தம்பி, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப சொல்லி பாருங்க. முடியாதவங்க முடியும். உன்னால் முடியாது, யாராலும் முடியாது, யாராலும் முடியாது, உன்னால் முடியும்.
அந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன், கண்டிப்பாக அதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாமே அன்போடு சேர்த்து அரவணைத்து நம்ம தாய் கொடுக்குற பால் மாதிரி அப்படி ஊட்டி விட்டோம்னு வைங்களேன், எல்லாம் சக்ஸஸ் தான். அதனால் அன்பாக இருப்போம், அரவணைப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். இதுதான் என்னுடைய பிறந்த நாளில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், நம்ம சொர்க்கத்துக்கு போகிறாந்தா 3 விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி. ஒன்று, தரிசாக இருக்கிற நிலம். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் இருக்கிற பக்கத்தில் நிலமே இல்லையா, கவலையே படாதீங்க, 10 தொட்டியை வாங்குங்க. 10 தொட்டியில் நமக்கு பயனுள்ள பொருளாக ஒரு 10 தொட்டியை வச்சு ஒரு தொட்டியை உண்டாக்குங்க, போதும். ஒரு கிணறு வெட்ட முடியலையா, வீட்டு வாசல் ஒரு டேப்பை வைங்க, 4 பேர் தண்ணி குடிக்க போட்டோம். 4 மரத்தை நடுறதுக்கு நீங்கள் பயனுள்ள அந்த மரம் நடும் இல்லையா, 4 மரக்கன்றுகளை வாங்கி கொடுங்க. இந்த 3 காரியங்களையும் செய்யுங்களேன், கண்டிப்பாக சொர்க்கம் உங்களுக்கு தான். அப்போ நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம், நல்லா சந்தோஷமாக இருப்போம். என்னுடைய பிறந்தநாள் மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிறந்தநாள் வரும். அந்த பிறந்தநாளில் நல்ல முறையாக சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன், கடவுளை வேண்டுகிறேன். கடவுள் நம்ம உள்ளத்தில் தான் கடவுள் இருக்காரு. அந்த உள்ளத்தையும் நீங்கள் நேசிப்போம். நம்மளை நேசித்தா தான் நாம் அழகாக இருப்போம். நாம் அழகாக இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் அழகாக இருப்பாங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய பெர்மிஷனோட மசால் தோசை, வடை, அப்புறம் என்னது, இது என்னது, சாம்பார் வடை, கேசரி கொஞ்சம் சாப்பிடவா? சரி, ஓகே. ஆஸ் யூஷுவல் சும்மாவே நம்ம அப்பா ஓவராக பேசுவார். இன்னைக்கு பிறநாள் வேறு, கையிலே பிடிக்க முடியல. அப்படி ஸ்கிரிப்டே கிடையாது, அப்படியே ரெடி டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா போதும். இங்கேருந்து வார்த்தைகள் வருதுன்னே தெரியாது, ஒரு ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்பா நல்லபடியாக சாப்பிடுங்க. இந்த பிறந்தநாள் வந்து நீ நல்லா இருக்கப்பா, நான் ஆசீர்வாதம் பண்ணுறப்போ. ஓம் ஜெய் ஜெகதீஷா. இல்லையா, இப்போ எனக்கு என்னப்பா கிஃப்ட் தருவேன் இந்த பர்த்டேக்கு? ஒரு நாள் அநியாயமையா, கொடுமையா, அவங்க பிறந்தாலே. உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன், ஆனால் இப்போதைக்கு கிடையாது, அது வரப்போ வரும், சரியா? இன்னும் எனக்கு பெரிய கிஃப்ட் என்ன, மருமகள் தான் பெரிய கிஃப்ட். என்ன கிஃப்ட்டு? மருமகளா? அது யாரு? மருமகள் தான் எனக்கு பெரிய கிஃப்ட். உனக்கு கல்யாணம்னா மருமகள் யார்? அது ஆப் டாபிக்ல ஏதோ போயிட்டு போய். நல்ல மருமகள் மட்டும் தான்ப்பா போதும். ஐயோ பேசாமல் இருப்பா, இருக்கிற பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்குது. இது வேற பார்த்தீங்களா, நைஸாக நம்மளை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் மாசக்கூடாது. நம்ம இன்னும் 30 days சேலஞ்ச் இருக்குது, சூப்பராக ஒல்லியாக வரும். அண்டா எங்கள் அம்மா கைஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அப்பாவுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்கேன். பைக் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அது வந்து ஆனிவர்சரிக்கு வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நடுவில் கொஞ்சம் அப்செட் ஆச்சு, அப்படி இழுத்துகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் போயிடுச்சு ஆனிவர்சரிலாம். ஸோ தட் பர்த்டேக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் இங்கே கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ தட் கண்டிப்பாக நம்ம அப்பாவுக்கு வந்து நம்ம இந்த பர்த்டே வந்து நம்மளால் முடிஞ்சதோ பெரிய கிஃப்ட் பண்ண போகிறோம். அண்ட் வெரி 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 ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பர்த்டே வரும். கண்டிப்பாக கேக் வெட்டுங்க, கிஃப்ட் பண்ணுங்கள். நம்மளாம் நினைப்போம் அதான் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு, பட் பண்ணுங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ பர்த்டேனா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நைட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், அது ஓகே. பட் அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும். எங்கள் அப்பா பார்த்தீங்களா போய் அம்மாவெல்லாம் உண்டு பலமாக இருக்கார். நீங்களும் காலையிலேருந்து ரொம்ப பிரகாசமாக சுற்றிட்டு இருக்காரு தலைவர். பட் யாருக்குங்க பிடிக்காது பர்த்டேனா? எல்லாருக்குமே பர்த்டேனா ஒரு சந்தோஷமான நாள். அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கும் இன்றைக்கி. அண்ட் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பாவுக்கு கண்டிப்பாக நம்ம கிஃப்ட் பண்ணலாம். அது வந்து நான் இன்னும் எடுக்கலை வண்டி. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் தான் போய் கிஃப்ட் பண்ண போகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சர்ப்ரைஸ் நம்ம கேக் வாங்கி வச்சுருக்கேன். கேக்கை மட்டும் வெட்டிட்டு அப்படியே பார்த்துருவா தலைவர் என்ன சொல்கிறாரு. ஓகேவா? ஹாப்பியா? தலைவருக்கு பர்த்டே. தலைவா.
சொல்லுவேன்ப்பா. ஹாப்பி பர்த்டே சொல்லியாச்சு. இல்ல கேக்க பார்த்துட்டு நம்ம அப்பாலாம் பெருசாலாம் ரியாக்டே பண்ண மாட்டேன். இதா வெட்டிட்டு போவோம் அப்படின்னு வந்துட்டார். அப்பா ஜோடியா நில்லுங்கப்பா 2 பேரும் போய் வெட்டுங்கப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பாலசுப்ரமணியன். எடுத்து கையில் கொடுப்பா அப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. அம்மா கொடுப்பா ஃபஸ்ட்டு. அப்பா கூட்டி விடு. நீ சாப்பிடு. அப்பா கூட்டி நீ சாப்பிட்றாச்சு. நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க மாத்தி. போதும் ரொம்ப இனிப்பாங்க. நான் சாப்பிட மாட்டேன். அப்படின்னா பிறந்தாலும் வெட்டிருக்க வேண்டாம். இல்லை நான் சாப்பிட மாட்டேன். நான் எதுக்கு நான் மகன் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஐயோ வேணாம். ஆமாம் இல்லை எனக்கு வேணாம். சும்மா ஒரே சொல்லி வேணாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்பா கேட்கலாம் விட்டது. ஹாப்பி அம்மா? ரொம்ப ஹாப்பி சார். நான் மட்டும் இல்லாட்டி நம்ம ஆயிடுவோம். சூப்பராக இருக்கு. நான் இங்கேயே இருந்துருவோம். சரி சரி. எங்கள் அம்மா பற்றியா இதான் சாக்குன்னு இங்கேயே இருந்துருன்னு சொல்லிடுவேன். அம்மா இப்போ பார்த்தாலுமே பிகாஸ் இதெல்லாம் நம்மளாம் இருந்தால் தான் நடக்கும் இல்லைம்மா? நாங்களாம் செய்ய மாட்டோம். நீங்களாம் செய்ய மாட்டோம். தனியாக இருந்தால் நம்ம செய்வீங்க. ஒரு மசாலா தோசை சாப்பிட்டு படுத்து. இல்லை மசாலா தோசையோடு செய்ய மாட்டோம். நீ சாப்பிடல இருந்தாலும் நீ இருக்கிற எனர்ஜியில் தான் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் நைஸ் கைஸ். செம்ம ஹாப்பி. அப்பா கேட்கலாம் வெட்டியாச்சு. அந்த கிஃப்ட் விஷயம் சரியாம்மா? ஓகே கைஸ். சரியா கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிட்டு மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ணுவோமா? லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேவா கைஸ்? பை. மறக்காம உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு போட்டு வந்தால் இதே போல் கேக் வெட்டி ஹாப்பி பண்ணும், சந்தோஷப்படுத்துங்க. அது இவ்வளோ ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. ஓகேவா? பை. டேக் கேர்.